சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் சந்திப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இருவரும் பேசியதாக கூறப்படும் நிலையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, இதன் பின்னணி என விரிவாக பார்க்கலாம். அரசியலில் வெற்றிடம் உள்ளது என ரஜினிகாந்த் பேசிய கருத்துக்கு ஆமாம், சுடுகாட்டில் வெற்றிடம் உள்ளது என ஆவேச கருத்தை வெளியிட்டிருந்தார் சீமான். நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. செய்தியாளர் சந்திப்பில் விஜயின் அரசியல் குறித்து நிருபர்கள் கேட்டதற்கு ரஜினியையும் கமலையும் அடிக்கும் அடியில் எந்த நடிகருக்கும் அரசியல் ஆசை வரக்கூடாது என்று கூறினார். ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா. இப்படியெல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நவம்பர் 21ஆம் தேதி அன்று ரஜினிகாந்தை சந்தித்துள்ளார். கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அன்று சீமான் பிறந்த நாள் அன்று ரஜினியை சந்திக்க விருப்பம் தெரிவித்ததாய் கூறப்படுகிறது. ஆனால் ரஜினிகாந்த் கூலி படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அப்பொழுது சந்திக்க முடியாமல் போனதாம். இந்நிலையில் நவம்பர் 21ஆம் தேதி ரஜினிகாந்தே போன் செய்து சீமானை வரவழைத்ததாகவும் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு சம்பவங்கள் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரை தம்பி தம்பி என வாய் நிறைய அழைத்தவர் சீமான். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் தனித்து செயல்பட விரும்பவே தம்பி என்கின்ற பந்தத்திற்கு முடிவு கட்டினார். ஒன்னு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போவ என விஜயை விமர்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, தமிழ் தேசம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல. கொடுமது. ஐயோ, ஆத்துல ஒரு கால வை, இல்ல சேத்துல ஒரு கால வை, ரெண்டுல இங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கிட்டு என்னது. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. அதிலிருந்தே தாவேகா தொண்டர்களுக்கும் நாதாகா தொண்டர்களுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றி வந்தது. இந்நிலையில் சீமான் ரஜினிகாந்தை சந்தித்திருப்பது விஜய்க்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு சந்திப்பின் மூலம் ரஜினி ரசிகர்களை தம் பக்கம் இழுக்கலாம் என சீமான் அனுமானித்திருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. இது தவிர சந்திப்பின் போது 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாகவும் தெரிகிறது. ரஜினிகாந்த் சீமான் இடையேயான சந்திப்பு தமிழக அரசியலில் அடுத்த சில நாட்களுக்கு நிச்சயம் பரபரப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.